வணக்கம், இது அறுசுவை ஆக்குப்பறை. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மைசூர் மசாலா தோசை செய்முறை தான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கான மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அப்புறம் உளுத்தம்பருப்பு நறுக்குன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு ஒரு 5-6 பல்லு நசுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி அதுவும் தட்டி போட்டுக்கணும். பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி போட்டுடுங்க, அப்போ தான் சாப்பிட்றப்ப எடுத்து போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு 1 கப் தண்ணி ஊற்றிடலாம். இதில் மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கை கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், இப்போ மசாலா ரெடி. இந்த ரெட் சட்னி எப்படி செய்யறதுன்னு ரெசிபி வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. சட்னியை தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம செஞ்ச மசாலாவை நடுவில் வச்சு வேணும்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இந்த மைசூர் மசாலா தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் நிறைய ஹெல்தி ஹோம் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான வீட்டு உணவை சாப்பிடுங்க.